ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி கேப்டன் ஜாங் 1894 செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ நிறைய பேச வேண்டாம். இதை பார்க்குறவங்க அதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கதை புரியும். கதை ஆரம்பமே புரியாமல் நடுவில் கேட்டால் ஒன்றும் புரியாது. ஸோ போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க, ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே லாஸ்ட் சீனில் முடித்த ஒரு ஒன்லைனோட இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் சீனில் நம்ம டே ஒரு ஸ்ட்ரேஞ்சான இடத்துக்கு ரீச் ஆகிருப்பார். அங்கே உள்ள இடம் எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த இடத்த விட்டு சரி வெளியே வரலான்னு வரும்போது ஒரு சில சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம டே மாட்டிப்பார். அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பார். அந்த பர்சன் கிட்ட சாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த பர்சன் கேப்டன் ஜாங்காக இருப்பார். அதாவது நம்ம ஜங்குக்காக இருப்பார். ஸோ அதிலே தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இதிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நம்ம டேவை அவருடைய கைகளை பிடிச்சி யாரோ தூக்கி விடுறாங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் நம்ம ஜங்குக் தான். நம்ம டேவை அப்படியே கையை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்க வைக்க நம்ம டேவும் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. எதுவுமே பேச முடியல அவரால். ஏன்னா அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது உண்மையிலே கேப்டன் ஜாங். இறந்து போனவர் எப்படிடா நேரில் வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவை ஃபஸ்ட்டு அந்த 3rd ஃப்ளோரில் ஒரு சோல்ஜர் ஒருத்தர் பார்த்துருப்பார் இல்லையா, அவர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சோல்ஜர் இப்போ முன்னாடி நின்றுட்டு அப்படியே நம்ம கேப்டன் ஜாங்க்கு ஒரு சல்யூட் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கேப்டனுக்கு ஒரு மரியாதை, அந்த ஒரு சல்யூட்ன்றதை அப்படி சல்யூட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3rd ஃப்ளோரில் பார்த்த அந்த ஒரு சோல்ஜர் நம்ம ஜங்குக் கிட்ட, சார் இவரை நான் அந்த 3rd ஃப்ளோரில் கண்டுபிடிச்சேன். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே ஒழுங்காக இல்லை. எனக்கு என்னமோ இவன் ஒரு ஸ்பையாக இருப்பானுன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு. இப்போ உடனே டக்குன்னு அவருடைய அந்த ஒரு இமேஜினேஷன்லேருந்து நம்மகிட்டே இப்போ தான் வெளியே வராரு. ஒரு மாதிரி ஸ்னாப் அவுட் ஆகிட்டு, ஏய் நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் சொன்னதே சொல்லிகிட்ருக்கீங்க, நான் தான் ஸ்பை இல்லைன்னு சொல்கிறேன்ல, இங்கே நான் ஸ்டூடெண்ட்டு, சீரியஸாக நான் இங்கே ஸ்பை கிடையாது, நான் ஸ்பை இல்லை, நான் இதுக்காக ஸ்பை வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க, இப்போ உடனே டக்குன்னு அங்கே கூட்டத்தில் உள்ள சோல்ஜர்ஸில் 2 பேர் நம்ம டேவுடைய 2 கைகளையும் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. நம்ம டே அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் சுத்தமாக முடியல. ப்ளஸ் ஆல்சோ அவர்கிட்ட எனர்ஜியும் இல்லை. இப்போ அப்படியே திக்கி திணறி நின்றுட்டுருக்கா. டக்குன்னு கேப்டன் ஜாங் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ரூம்க்கு அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு நான் போயிடுறாரு. நம்ம டே இங்கேருந்து துடிக்கிறாரு. அந்த 2 சோல்ஜர்ஸ் கையில் இருந்துக்கிட்டோம், இன்வெஸ்டிகேஷன் ரூமா, என்னதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அழுற மாதிரி போக, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அதில் நடுப்புற நம்ம டே ஒரு உட்டன் சேரில் உட்கார வச்சுட்டு அவருடைய கைகள் 2த்தையும் பின்னாடி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம டே தான் கொஞ்சம் கூட கேப் விடாமல் கத்திக்கிட்டே இருக்காரு. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், நான் ஸ்பை கிடையாது, இந்த விடுங்க, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே கேப்டன் ஜாங் உள்ளே என்ட்ராகிறாரு. இவர் வந்ததுமே அந்த ஹோல் இடமே கூட சேர்த்து நம்ம டேவும் சேர்ந்தே ரொம்பவும் சைலண்ட் ஆகிடா. இப்போது நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட, சைலண்டாரு, உன் பேர் என்ன? நான் எதுக்கு என் பேரெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? மரியாதையாக சொல்லு, யாரு கீழே வேலை பார்க்குறா? ஐயோ, நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் ஸ்பை கிடையாது. ஒரு வாட்டி என் மூஞ்சி பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு பையனை யாராவது அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பையாக வெளியே விடுவாங்களா? வெளியே விட தோணுமா? இங்கே பாரு, என் மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே நம்ம டே அப்படியே கண்ணை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி காட்ட நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு டக்குன்னு அவர்கிட்ட இருந்து கன் எடுத்து அப்படியே நம்ம டே கிட்ட வச்சு அந்த ட்ரிகரை லோட் பண்ணுறாரு. நம்ம டேக் அதை பார்த்ததும், எதுக்காக இப்போ கண்ணை எடுக்கிறீங்க? எங்கே பாரு, மரியாதையா உண்மையை சொன்னா இங்கே உயிரோடு போயிடுவேன், இல்லைன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பாயிண்ட் பண்ண மாதிரியே வச்சிட்ருக்க நம்ம டே திரும்பியும் சொல்கிறாரு நான் ஸ்பை கிடையாது அப்படின்ட்டு. இப்போ திரும்பியும் நம்ம ஜங்குக்கு நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்குறாரு கன் பாயிண்டில் வச்சுட்டு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் வருது, அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஈவன் நம்ம ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே போ பண்ணி மரியாதை செலுத்துகிறாரு. யாருன்னு பார்த்தா அந்த ஊருடைய ஜெனரல். அந்த இடத்துக்கு யாரா இது, என்ன பையன் சொல்லிட்டு வரானே அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்தா கொஞ்சம் ஒரு ஓல்டு மேன் அப்படியே உள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே வந்து என்ட்ராகிறாரு. நம்ம டே வந்து கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கத வந்து கவனிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு உடனே சார் இவர் உங்களுடைய பையனா? ஆமாம் சாரி சார் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அங்கே வந்து அந்த ஜென்ரல் வந்து டக்குன்னு நம்ம டேவுடைய கையெல்லாம் வந்து அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்க்கே வந்து ஆர்டர் போட டக்குன்னு அவங்களும் போயிட்டு கையெல்லாம் அவுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம டே தான் நான் தான் சொன்னேன்ல நான் ஸ்பை இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்னாவட்டாக சொல்கிறாரு நம்ம டே. அதுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு பார்வை பார்க்குறாரு. அதுலேயே நம்ம டே அப்படி கப்பிச்சுப்புன்னு அமைதியாகிடா. இப்போது உடனே அந்த ஊருடைய ஜென்ரல் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து மிஸ்டர் ஜங் நீ உன்னோடைய டியூட்டிக்கு போகலாம். அப்புறம் டே உன்னை நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க. அப்புறம் ஜங்குக் உன்னை என்னுடைய ஆஃபீஸில் மீட் பண்ணணும், உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருடைய ஜென்ரல் வந்து நம்ம டேவையும் அமுச்சு விட்டுட்டு ஜங்குக்கும் கூப்பிடா. நம்ம ஜங்குக்கும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போ பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. அந்த இடத்த விட்டு எல்லாருமே காலி பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த ஜென்ரலுடைய வீடு, அதாவது நம்ம டேவுடைய அப்பா வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவர் வாசலுக்கு வந்ததும் உள்ளேருந்து ஒரு லேடி நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பதறிட்டு ஓடி வராங்க. லைக் இப்போ அவங்க தான் டே அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னார், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பதறிட்டு வந்து கேட்க நம்ம டே அந்த இடத்துல அப்படியே ஸ்டன்னாகவே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு பார்க்குறது உண்மையிலேயே இது நிஜம்தானா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 40 அந்த மாதிரி ஏஜில் தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நம்ம டே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கா. அவருடைய வாயிலேருந்து முதல்ல வர வார்த்தை அம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்கி சொல்ல. இப்போ உடனே அவங்க டே ஓகே தானே நீ அப்படின்ட்டு நம்ம டேவோடைய சீக்ஸ் அப்படியே லைட்டாக கப் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட பசிக்குதா நான் சமைச்சு தரவா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோடைய கையை பிடிச்ச அழகாக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம டே பார்க்குறாரு. ஜஸ்ட் அவருடைய கண்ணு அந்த லேடி, அதாவது அவங்க அம்மா மேலே தான் அப்படியே வச்சுருக்காரு. அவரால் நம்பவே முடியல. ஏன்னா நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம டேக்குடைய தம்பி பிறக்கும் போதே வந்து இறந்துருப்பாங்க. சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க. நம்ம டேக்கு வந்து பாசன்றது, அம்மா பாசன்றது கிடச்சிருக்காது. அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்போ அவங்கள பெற்றெடுத்த தாய் வந்து முன்னாடி நிற்கும் போது அவரால் நம்ப முடியல. உண்மையிலேயா எங்கள் அம்மாவா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்க. இப்போ உடனே அவங்க அதை கவனிச்சிட்டு டே என்ன இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன மிஸ் பண்ணியா? என்ன வியோட நடந்துக்கிற நீ? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து அவங்க அம்மா சமைச்ச சாப்பாட்டில் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. அவருக்கு அந்த சாப்பாடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே அம்மா எதுக்காக ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க? இன்றைக்கி எந்த செலிப்ரேஷன் கூட கிடையாதே, எதுக்கு இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க இப்போ உடனே அதுக்கு அவங்க என்ன பேசுகிற நீ, இதுதானே நம்ம டெய்லி போடுறது, இரு அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும், நீ என்ன போட்டிருக்க, அதுவும் என்னதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய செல்ஃபோனை பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ உடனே அதுக்கு நம்ம டே அம்மா உண்மையாலே உங்களுக்கு இது என்னன்னு தெரியலையா? என்னது அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அம்மா
இதை செல்ஃபோன்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷனுக்காகவும் சும்மா சாங் கேட்டு என்டர்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு சில டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இதை நீ எங்கேருந்து எடுத்த? ஆ, சரி, அதை விட டேய் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அதில் டேட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக October 7, 1894. ஓ, ஓகே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே நார்மலாக விட்டுடுறாங்க. பட் நம்ம டேக்கு இப்போ தான் ஹிட் ஆகுது. இரு, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. டேட்டை பார்த்தா 1894 இருக்கேன். 1894. சீரியஸாகவே நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனா? என்ன நடக்குதுங்க? நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணேன், ஓகே. ஆனால் திரும்ப எங்கள் அம்மா இருக்காங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் நான் இப்போ இருக்கிறது 1894. என்ன விளையாடுறீங்களா? அப்போ நான் உண்மையிலே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேனா? என்னடா நடக்குதுங்க? என்னால் ஒன்றுத்தையும் நம்பவே முடியல. நான் எதாவது கனவு கண்டுட்ருக்கேனா? எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே கனவு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கனவுல கூட கேப்டன் ஜாக் ரொம்ப அழகாக இருக்காரு. இரு, இப்போ இதுக்கு நான் இதை பற்றிலாம் வச்சிட்ருக்கேன். கனவாக இருந்தால் எப்படி? ஐயோ, ஓகே ஃபைன். அம்மா மீட்டிங் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம டேவுடைய அம்மா சொன்ன மாதிரி அவரே வந்து அந்த மீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அழகாக ரெடியாகி இருக்கார். டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து மேலே காரிடோர்லேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. அவருடைய ரூமில் இருந்து அப்படியே காரிடோரில் நின்று எட்டி பார்க்குறாரு. கீழே பார்த்தா டைனிங் டேபிளில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம டேவும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணணும். இப்போ நம்ம டே வந்து எல்லாருமே அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த டேபிளில் உட்காந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த வீடு பார்க்க ரொம்பவும் பெருசாக இருக்குது. அந்த வீட்டை இன்னும் அவர் முழுசாக சுற்றி கூட பார்க்கவே இல்லை. ஈவன் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக போகிறதுக்கு. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, தொலைஞ்சிருவோமோன்னு பயமுற அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக இருக்கா. இப்போ உடனே சரி அதை அப்புறமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்க. அந்த டேபிள் பார்த்தா ரொம்பவும் நீளமாக இருக்குது, ரவுண்டாக இல்லை, ரொம்பவும் நீளமாக இருக்குது. அந்த ஒரு எட்ஜில் வந்து அவங்க அப்பாவான அந்த ஜெனரல் கிம், நம்ம டேவுடைய அப்பா வந்து உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் நம்ம டேவும் உட்காந்துருக்காரு. அங்கே உள்ளவங்க வந்து வந்தவங்கலாம் சும்மா இல்லாமல் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிகிட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அந்த நாட்டை பற்றியாக இருக்கட்டும், அந்த நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை சோல்ஜர்ஸை பற்றியாக இருக்கட்டும், அடுத்து பண்ண போகிற மிஷினாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் பற்றி அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசிகிட்ருக்கா. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஜஸ்ட் காதில் மட்டும் வாங்கிக்கிறாரு. அவருடைய தாட்ஸ் ஃபுல்லாக உண்மையிலே நான் இங்கே 1894 தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரியோட இப்போ நம்ம டே மைண்டில் ஓகே ஃபைன், நான் இப்போது இந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற ஒரே டவுட், உண்மையிலே நான் இப்போ டைம் ட்ராவலாக பண்ணி வந்திருக்கேன், இல்லை என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருக்கேனா? அப்போ என் பாஸ்ட் லைஃப்பில் நான் எப்படியா இருந்தேன்? இவர் யாருன்னே எனக்கு தெரியல. என்ன பையன்றாரு? எங்கள் அம்மா ஓகே, பட் இப்போது நான் 1894 இருக்கேனா? என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கேப்டன் ஜோ உண்மை, ரியல் நேஷனல் ஹீரோ, இறந்து போன கேப்டன் ஜங்குக் இப்போது என் கண்ணு முன்னாடி இருக்கார். எப்படா செத்து போனவன் தான்? இல்லை நான் தான் வந்துட்டேனா? செத்து போயிடணும்? இல்லை 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 இல்லை, ஆனால் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இவனை
இவனை எப்படி என்னால் பார்க்க முடியுது? செத்து போயிட்டானே, எப்படி நேரில் வந்தான்? நான் இப்போ இருக்கிறது வர 1894. அப்போனா நான் கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். டைம் ட்ராவல் பண்ணி ஓகே. எப்படி சங்கு, ஐ மீன் கேப்டன் ஜோ இவ்வளோ அழகாக இருக்கார். இவர் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நேரில் பார்க்குறப்போ இன்னமும் அழகாக இருக்காரே. இந்த நேரத்தில் நான் என்னத்தை யோசிச்சுட்ருக்கேன். ஓகே இப்போது ப்ரெசண்டில் இருக்கிறத இல்லை அது ப்ரெசண்ட் இல்லை, பாஸ்டா. ஐயோ ஓகே. இப்போது நேரில் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அவருக்கு அப்படியே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ அப்படியே அவங்க அப்பா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு நம்மகிட்டே இவன் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்போ அவங்க தான் பை த வே இவன் தான் என்னுடைய பையன் மிஸ்டர் கின்டேயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இப்போ ஒன்று நம்மகிட்டே டபக்குன்னு நிமிர்ந்து பார்த்து ஓ ஹாய் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே ஆட்டுறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒருத்தருக்கு முடிஞ்சு பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அவங்க அப்பா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நம்மகிட்டே பார்த்து டே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, இப்போ உடனே அங்கே உள்ள விசிட்டர் ஒருத்தர் நம்ம டேவை பார்த்து, நம்ம டேவை ஆல்ரெடி நர்வஸாக இருக்கார். இப்போ உடனே நம்ம டேவை பார்த்து என்ன லாங்குவேஜ் இது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம டே நல்லா மினுக்குன்னு முழிச்சிட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்ட எங்கிட்ட பார்த்துட்டு இப்போ அப்படியே டக்குன்னு அது இது வந்து இது ஒரு லாங்குவேஜா? என்ன லாங்குவேஜ் அது? ரொனேச்சியா பார்பியா. ஓ பரவாயில்லையே, உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய லாங்குவேஜ் கூட தெரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு அது ஃப்ரீயாக இருந்தால் எனக்கும் சொல்லித்தா. கண்டிப்பாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே மண்டே ஆடிட்டு இப்போ அப்படியே அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ ஒரு மண்டைக்குள்ளே ஐயோ ஊர்பட்ட லாங்குவேஜ் இருக்குது, பரப்பி எங்கிருந்துடா வந்து ஏதோ ஒன்று தப்பிச்சனே, அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி அப்படியே அவருக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாரு. நம்ம டேவுடைய அப்பா வந்து இன்னமும் அங்கே வந்து விசிட்டர்ஸோட ப்ரைவேட் ரூமில் வந்து இன்னமும் மீட்டிங் போயிட்டு தான் இருக்கு. இப்போ தான் நம்ம டேக் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே அந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம டே பார்க்குறாரு. கீழே பார்த்தா நம்ம டே சாப்பிட்ட இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைனிங் டேபிள் டிஷ்ஷஸ் இது எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ளவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கார்டனுக்கு வந்து சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிறைய பிளான்ட்ஸ் வந்து நட்டு வச்சுருக்காங்க, நிறைய பூச்செடி வளர்ந்துருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அப்படியே யோசிக்கிறாரு, அப்போ உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி பூச்செடி வளர்க்குறது தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த அப்படியே ரசிச்சுட்டு சரி மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே காரிடோருக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. அவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு போகிறாரு. உள்ளே வந்து ஒரு சில இதில் ரொம்ப அழகான திங்ஸ் இருக்குது, பெட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூம் பார்த்தா லாக்டில் இருக்குது. நம்ம டேக்கு வந்து ஏன் இது லாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. தள்ளி பார்க்குறாரு, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதுக்கும் மேலே உள்ள ஃப்ளோருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு காரிடோரில் நின்றுட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லைப்ரரி தெரியுது நம்ம டேக்கு. இது லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லைப்ரரிக்குள்ளே பூந்துட்டுறாரு. அங்கே போயிட்டு எல்லா புக்ஸையும் 1 by 1 பார்த்துட்ருக்க அந்த செல்ஃப் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே கையை வச்சு தடவிக்கிட்டே வராரு. பார்த்தா ரொம்ப தூசியாக இருக்குது. நம்ம கை வச்ச அந்த தடம்லாம் அப்படியே ஈஸியாக தெரியுது. இப்போ அப்படியே அதில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. இப்போ டக்குன்னு நின்றுட்டு ஹே இந்த புக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு புக்கை பார்க்குறாரு. என்னென்னா அந்த புக் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட புக்கு. நம்ம டேக்கு பிடிச்ச ஒரு புக்கு. அவருக்கு ஃபேஷன் டிசைனிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த புக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்க, சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கிறப்போ பின்னாடி ஏதோ ஒரு சத்தம், இல்லை இது என்னமோ ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த செல்ஃப்க்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அவருக்கு அதை பார்த்ததும் க்யூரியாசிட்டி தாங்கலை. அந்த புக்கை அப்படியே எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு அந்த ரூம்குள்ளே ஓடிடுறாரு. அந்த ரூம்குள்ளே பார்த்ததும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த ரூம்லேருந்து நிறைய டனல்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலி டனல்னால் ஒரு சில ரூட்ஸ் பார்க்குறதுக்கு மேஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒரு சிலதில் அங்கே வந்து புக்ஸ் அடுக்கியிருக்கு, ஒரு சிலதில் பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மகிட்டே பாட்டுன்னு ஒரு பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு சடனாக அவருக்கு தோணுது, ஐயோ நான் எப்படிக்கா வந்தேன், வெளியே வரண்டனே, இப்போ எப்படி இந்த ரூம் விட்டு வெளியே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மண்டை கலந்து போய் அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போ டக்குன்னு நம்ம டீயோடைய ஷோல்டர் மேலே அப்படியே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. அதை சென்ஸ் பண்ணதும் நம்ம டே கத்துறாரு, நல்லா ஊரை கூப்பிடுற மாதிரி, ஐயோ அது யார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டு போயிட்டு அப்படியே கண்ணை அப்படியே மூடிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு வாய்ஸ், இப்போது இங்கே என்ன புட்டிங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். இப்போ தான் டக்குன்னு நம்ம டே வந்து அப்படியே அவருடைய கண்ணிலேருந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா கேப்டன், நீங்களும் எங்கே இருக்கீங்களா? நீங்கள் மீட்டிங் ரூமில் இருப்பீங்கன்னு நினச்சேன். அவங்க அப்பா உன்னை தேடிட்டு இருந்தார். என்னையா? உன்னை மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டு நடக்க ஆரம்பிக்க, நம்ம அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி திரும்பி இப்படி திரும்பி எப்படியோ திரும்பி நம்ம ஜங்குக் வந்து அழகாக அந்த ரூமை விட்டு அந்த மேஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேக்கு அப்படியே ரிலீஃபாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வந்துட்டான், இதுக்கு முன்னாடி இங்கே எதனா இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி அவருக்கு யோசிக்க தோணுது. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கையில் அந்த ஃபேஷன் டிசைனிங் புக் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பிடுங்கிட்டு அவர் ஆஃபீஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை அமுச்சு விட்றா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த புக்கு எங்கே இருந்ததோ அதே இடத்துல திரும்பி போய் ப்ளேஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த சீக்ரெட் ரூம் வந்து அப்படியே ஹைட் ஆகிடுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி இந்த விஷயம்லாம் நடக்குது, அவனுக்கு எப்படி நான் அங்கே இருக்கேன்னு தெரியும், அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப அந்த இடத்துக்கு பழகி போன மாதிரி ஈஸியாக வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லா விஷயத்தை பற்றி யோசிக்கிறாரு நம்மட்டே. இப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு வெளியே வர அவருக்கு இன்னமும் அந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. இப்போ அப்படியே அந்த இடத்துல அப்படியே அந்த ரோட்டோரமாக நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அழகான வீடு, அவருடைய வீடே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகான ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவும் அழகாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள அந்த பழைய வீட்டை இது வரைக்கும் நம்மகிட்ட நேரில் பார்த்ததே இல்லை. அங்கே உள்ள வீடெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பூக்கொடி எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வரப்போகிற நடந்து போயிட்டுருக்க. அங்கே பார்த்தா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த விவசாயிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்மகிட்டே அதை நின்று பார்க்குறாரு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் நம்ம டேவை பார்த்ததும் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு மொத்தமாக கீழே மண்டி போட்டு அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம டே பதறி போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு கொஞ்சம் எழுந்திக்கோங்க, எழுந்துனீங்கன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் எல்லோரும் எழுந்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சம் பொலைட்டாக சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கீழே முட்டி போட்டிருந்தவங்க எல்லாருமே நம்ம டேவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ அதில் ஒருத்தர் நம்ம டே கிட்டே இருக்கிற ஒருத்தர், மிஸ்டர் கிம் ப்ளீஸ் எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்குன்றது இன்னும் இருக்குது இல்லையா, ஸோ எல்லோரும் போங்க, வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க,
உங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல, அவங்களுக்கும் சுத்தமாக எதுவுமே புரியல. இப்போ அங்கே இருக்கவங்க இன்னமும் முட்டி போட்டுகிட்டே இருக்க நம்ம டே கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சி கொஞ்சம் எழுந்திரிச்சு நிற்க வச்சுட்டு எல்லோரையும் எழுந்திரிக்க சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, நாளைக்கு ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே உண்மையாவா சார், உண்மையாக தான் சொல்கிறேன், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்க நம்ம டேக்கு இன்னமும் பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு ஃபீல் குட்டான அந்த ஒரு இதுலேயே அந்த ஈவினிங் டைம் அவ்வளோ அழகாக அந்த வரப்போகிற நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ உடனே அவருக்கு ஒரு குரல், வெல்கம் டு 1894 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டேவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் கேஷுவலாக திரும்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நம்ம டேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏய் நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட? என்னது என்ன சொன்ன? நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த ஒரு ஹிஸ்ட்ராலஜிக்கல் மூமெண்ட் எப்போ நடந்ததோ அப்பயே நான் வாழ்ந்துருக்கணும்னு நீ தானே வேண்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கொஞ்சம் கேஷுவலாக சொல்கிறாங்க. இப்போ உடனே நம்மட்டே இரு, நீ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னை ஃபாலோ பண்ணுறியா நீ? இல்லை, ஆனால் நீ வேண்டுறதையும் நீ ஆசைப்படுறதையும் நிறைவேற்றுவா. நிறைவேற்றுவியா? என்ன ஃபாரி என்ன நினைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே சிரிக்கிறாரு. பட் ஆனால் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் இப்போது உண்மையிலே அதில் தான் இருக்கார், அந்த ஒரு மேஜிக்கில் தான் இருக்கார். அவர் வேண்டியிருப்பார் இந்த மாதிரி அவர் இந்த காலத்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது உண்மையிலே நடந்திருக்கு இல்லையா? உண்மையிலே அவர் இப்போ 1894 இருக்கார். அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவருடைய சிரிப்பு அப்படியே கம்மியாகுது. இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிறாரு நம்ம டே. ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க நம்ம டே தான், ஆனால் நான் அன்றைக்கி இதை வேணும்னு சொல்லலை. அன்றைக்கி நான் இருந்த சிச்சுவேஷன், என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வார்த்தையை விட்டேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, அடித்தா கூட புண்ணாறிடும், வார்த்தைகள் மாறாது. நீ என்ன சொல்கிறியோ சொல்லும்போது 1க்கு 100 வாட்டி யோசிக்கணும் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிவிட்டு நம்ம டேவை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. லைக் அவரை சுற்றி சுற்றி நடந்துட்டுருக்கா. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உடனே அந்த பொண்ணு திரும்பியும், கவலைப்படாத, நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டேன்னு கிடையாது, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் காமாக சொல்கிறா. இப்போ தான் நம்ம டேக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆகுது. யாரா அவன் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மகிட்டே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு நம்ம டேவை பார்த்து, நீ இப்போ இருக்கிறியே இந்த உடம்பு உன்னோட இது இல்லை, ஆனால் இப்போ நீ இருக்கிற உடம்பு உன்னோடையது இல்லை, ஆனால் அதில் இருக்க உயிர் உன்னோடையது. அவன் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரி இருப்பான், அதுவும் இல்லாமல் பேர்லேயும் ஒரே பேர். அவன்தான் உண்மையான ஜெனரலுடைய பையன். ஜெனரல் அவனை சோல்ஜராக்க ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ண. இப்போ நம்ம டேக் அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. டக்குன்னு அவர் நடுவுலையே, ஆமாம் அவன் என்ன வேண்டிக்கிட்டான்? அவன் ஃப்ரீயாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டான். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அவன் வாழ்க்கையை அவன் வாழணும்னு நினச்சான். இல்லை, எனக்கு புரியல. ஜெனரல் அவனை சோல்ஜர் ஆக்கணும்னு நினச்சார். அவருக்கு அடுத்தது அவன் அவருடைய இடத்துல இருக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க அப்பாவுடைய ஸ்டெப்ஸை அவன் ஃபாலோ பண்ணணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. அவனுக்கு சோல்ஜர் ஆகணும்னு விருப்பம் இல்லை.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை திணிக்கும் போது மென்டல் ப்ரெஷர்லேயே அவன் கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்ட ஒரு விஷயந்தான் இப்போ அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். உன்னுடைய வாழ்க்கையை ஃப்யூச்சரில் உன்னை மாதிரியே நீ இங்கே அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரி. ஓ, ஆனால் இப்போது இது எப்படி ஒத்து போச்சு? அது தெரிஞ்சோ தெரியாமலையோ 2 பேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ப்ரெஷர். தெரிஞ்சோ தெரியாமலேயோ 2 பேரும் ஒரே நேரத்தில் உங்கள் விருப்பத்தை பரிமாறியிருக்கீங்க. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உயிர் பரிமாற்றம். உயிர் பரிமாற்றம் கூடு விட்டு கூடு பாடுறதுனா என்னன்னு தெரியும்ல? சோல் எக்ஸ்சேஞ்ச். ஒரு உயிர் இன்னொரு உடலுக்குள்ளே போகிறது, அதே தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்ம டேக்கு ஒரே சர்ப்ரைஸ். என்னடா இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததாக நினச்சிட்டு இருந்திருப்பார். அதுதான் இல்லை, அவருடைய சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலி அவருடைய நேமில் ஃப்யூச்சரில் ஒருத்தன் அவனுடைய ரோல், நம்ம டேவுடைய ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாஸ்டில் நம்ம டே அந்த பையனுடைய ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேருமே அவங்களுடைய சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது நம்ம டேக்கு புரிய வருது. இப்போ நம்ம டே அந்த பொண்ணை பார்த்து, உண்மையிலே நாங்கள் 2 பேரும் சோல் உயிரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா? ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உன்ன மாதிரி அவனும் பைத்தியம், அவனை மாதிரி நீயும் பைத்தியம், 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணி இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி தெனாவட்டா சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு, எனிவேஸ் உன்னுடைய மிஷன் கேப்டன் ஜாங்க்கு என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் நீ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு உன்னுடைய உலகத்துக்கு நீ திரும்ப போயிடுவ. அதாவது உன்னுடைய உண்மையான உடம்புக்கு உன்னுடைய சோல் தானாக போயிடும். உன்னுடைய உயிர் உன்னுடைய உண்மையான உடலில் போய் சேர்ந்துடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லவும் நம்ம டே வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஜங்குக்கை பற்றி, அதாவது கேப்டன் ஜாங்கை பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லை, ஆன்லைன்லேயும் சரி எதுலேயுமே அவரை பற்றின குறிப்புகள் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவர் கொரியாவை சேவ் பண்ணியிருக்காரு, சவுத் கொரியாவையே சேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் எப்படி அப்படின்றது அந்த இடத்துல குறிப்பிடல. அப்படின்றது எல்லாமே நம்ம டேக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து ஓகே, நம்மளுடைய மிஷன் இங்கே ஜாங் கேப்டன் ஜாங் பற்றி என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே அந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, நான் இங்கே மாட்டிக்க மாட்டேன்ல? நீ இங்கே மாட்டிக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். எனக்கு புரியல. உன்னுடைய மிஷன் கேப்டன் ஜாங்க்கு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதில் மட்டும்தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு எதனாவது வேலைகளை எக்ஸ்ட்ராவாக பண்ணேன்னா அது ஃப்யூச்சரை பாதிக்கும், எஸ்பெஷலி பாஸ்ட். ஸோ உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்தனா ஃப்யூச்சர் இப்போ இருக்கிறது போலேயே இருக்கும். நீ ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்கே இருக்கிற யாரையுமே எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீ கேப்டன் ஜாங் பற்றின ரிப்போர்ட்ஸை மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும். அவருடைய லைஃப்லேயும் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டே அதை கொஞ்சம் கொஞ்சமாக காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே ஃபைனலி நம்ம டேவும் ஓகே, இப்போது நான் கேப்டன் ஜாங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமாம், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அதை அக்செப்ட் பண்ணதும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவர்கிட்ட இவ்வளோ நேரம் கதை சொல்லிகிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாகி அந்த இடத்த விட்டு மறைஞ்சி போகிறா. இப்போ அந்த இடத்துல அவர் தனியாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வீட்டை சுற்றின வட்டாரத்தில் தான் இருக்கார்.
ஆனாலும் அந்த இடம் ரொம்பவும் பார்க்க ஸ்கிரிப்ஸியாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களை எடுத்து அவருடைய வீட்டுக்கு வெளியே, அதாவது அந்த சரௌண்டிங்ஸை தாண்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே லைட்ஸ் கூட ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு டார்க்கான ரோடு. அது மேலே நடக்க ஆரம்பிக்க நம்ம டேக்கு யாரையோ அப்படியே ஃபீல் பண்ணுறாரு, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. திரும்பி நடக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. அவரை நோக்கி நான் அந்த கால் பாதம், அந்த சத்தம், காலடி சத்தம் சவுண்டாக கேட்குது, ப்ளஸ் கிட்ட கேட்குது. நம்மகிட்டே ஒரு மாதிரி பயந்துடுச்சு போயிட்டு கீழே உட்கார்றாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது போன வீடியோ விடவும். இதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே எபிசோடில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. அண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, அடுத்து போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, ஐ ஆம் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ஒன்லி யூ பீப்புள்ஸ். ஓகே, ஐ லவ் யூ ஆல். அண்ட் உங்களுடைய டேக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஓகே, ஓகே, பாய் பாய்.